திருப்பவனே திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனே திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நம் தாயாம் திரு அவையோடு இணைந்து புனிதர்களான புனித சுபைக்கின், புனித அன்னாள் இவர்களுடைய நாளை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அன்புமிக்கவர்களே, புனித சுபைக்கின், புனித அன்னாள் இவர்கள் இருவருமே இயேசுவினுடைய தாத்தா பாட்டிகளாக இருக்கின்றனர். இவர்கள் இருவருமே நமக்கு சுட்டி காட்டக்கூடியது நம்மளுடைய குடும்பத்தில் வாழ்கின்ற அனைத்து தாத்தா பாட்டிகளையும் நாம் அவர்களை நினைத்து பார்த்து அவர்களுக்காக சிறப்பாக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுப்போம். அன்புமிக்கவர்களே, யாருமே மரத்தினுடைய கனியை உண்கிறார்களே தவிர அந்த வேரினை நினைத்து பார்ப்பதில்லை. கட்டடத்தை வானளவு உயர்ந்து பார்க்கின்றார்களே தவிர அதனுடைய அடித்தளத்தை யாரும் நினைத்து பார்ப்பதில்லை என்ற நான் எங்கோ வாசித்த அந்த வார்த்தை எனக்கு இப்பொழுது நினைவு கூறுகிறது. இதே போலுதான் நம்மளுடைய குடும்பங்களில் உள்ள அனைத்து தாத்தா பாட்டிகளும் நமக்கு உயிர் கொடுத்தவர்கள், நமக்கு உணவளித்தவர்கள், நம்மை வழி நடத்தியவர்கள், பல்வேறு நிலையில் பல கதைகள் வழியாக நமக்கு ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்காட்டான வாழ்வு வாழும் சிறப்பாக நம்பிக்கையில் நம்மை வழி நடத்தியவர்கள். ஆகவே இவர்களை இன்றைய நாளில் நினைத்து பார்ப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போல இவர்களுக்கு நாம் தர வேண்டிய மதிப்பினையும் மாண்பினையும் நாம் கொடுக்க வேண்டும் என்பதும் சிறப்பாக நமது குடும்பத்தில் உள்ள தாத்தா பாட்டிகள் அனைவருமே மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் உடல் நலத்தோடும் வாழ அருள் வேண்டி இந்த திருப்பள்ளியில் மன்றாடுவோம். இறையாசிர் பெறுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையின் என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரன் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனில் மாட்சி இருப்பவன் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் தந்தையரின் இறைவா, மனிதரானவும் திருமகனின் அன்னையை பெற்றெடுக்கும் பேரருளை புனிதர்களான சுபைக்கின் அன்னாவுக்கு அளித்தீரே. அதனால் மக்களுக்கு வாக்களித்த மீட்பை அவர்களின் வேண்டதால் எங்களுக்கு தொடர்ந்து தந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 44 1 மற்றும் 10-15 வரை. மேன்மை பொருந்திய மனிதரையும் தம் மூதாதையரையும் அவர்கள் தலைமுறை வரிசைப்படி புகழ்வோம். அவர்களும் இரக்கமுள்ள மனிதர்களே. அவர்களுடைய நேர்மையான செயல்கள் மறக்கப்படுவதில்லை. தங்களது வழிமரபில் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய உரிமை சொத்து அவர்களின் வழித்தோன்றலுக்கும் கிடைக்கும். அவர்களின் வழிமரபினர் உடன்படிக்கையின்படி நடக்கின்றனர். அவர்கள் பொருட்டு அவர்களின் பிள்ளைகளும் அவ்வாறே நடப்பார்கள். அவர்களின் வழிமரபு என்றும் நிலைத்தோங்கும். அவர்களின் மாட்சி அழிக்கப்படாது. அவர்களுடைய உடல்கள் அமைதியாய் அடக்கம் செய்யப்பட்டன. அவர்களுடைய பெயர் தலைமுறை தலைமுறைக்கும் வாழ்ந்தோங்கும். மக்கள் அவருடைய ஞானத்தை எடுத்துரைப்பார்கள். அவர்களது புகழை சபையார் பறைசாற்றுவார். ஆண்டவரின் அருள்வார்க்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 13 இறை சொற்றொடர்கள் 16 தொடங்கி 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். முதுமையில் காணும் முதிர்ச்சியை கொண்டாடுவோம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திரு அவையானது புனிதர்கள் சுவைக்கின் மற்றும் அண்ணா அவர்களுடைய நினைவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் நாமும் நமது தாத்தா பாட்டிகளின் தினத்தை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதியவர்களாகிய அவர்களை நினைத்து பார்த்து, அவர்களுடைய அனுபவங்களை நினைத்து பார்த்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இவ்வேளையிலே நான் எங்கோ வாசித்த ஒரு கதையானது என் நினைவுக்கு வருகிறது. திருவாளர் ஆரோக்கியம் என்பவர் மிகுந்த கடவுள் நம்பிக்கையுடையவர். அவர் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே கலந்து கொண்டு திருப்பலியிலே நற்கருணை உட்கொள்கின்றவர். அவர் தன்னுடைய தாயையும் தந்தையையும் மதியாமல் அவர்களை தனியே ஒரு வீட்டிலே வாழ வைத்துவிட்டு அவர் தன்னுடைய குழந்தைகளோடு மனைவியோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்திலே புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்திற்கு சென்று அன்னையின் ஆசிரையும் பரிந்துரையையும் பெற்று வருவது அவருடைய வழக்கமாக இருந்தது. அதே வேளையில் தங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு குறுகிய பகுதியை எடுத்து ஏழைகளுக்கு உதவி செய்வது, முதியவர்களுக்கு உதவி செய்வது என்று எல்லா விதமான செயல்பாடுகளையும் செய்து தம்மையே விளம்பரப்படுத்திக் கொள்வது அவருடைய இயல்பாக இருந்தது. ஆனால் தன்னுடைய பெற்றோரை, தாயையும் தந்தையையும் மதியாமல் அவர்களை புறம்பே தள்ளிவிட்டு அவர்களை சந்திக்காமல் அவர்களுக்கு தேவையானதை செய்யாமல் அவர் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக, தன்னுடைய வாழ்க்கையை வெளிப்படையாக அறிவித்துக் கொள்வதற்காக அவர் இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறார். அவர் இறுதியிலே தன்னுடைய குழந்தை வளர்ந்து வந்த பிறகு தன்னுடைய குழந்தையால் நிராகரிக்கப்பட்டவராக, முதுமையிலே மிகவும் துன்பப்பட்டவராக, தனது தாய் தந்தையரை எவ்வாறு நான் ஓரங்கட்டினேனோ, அவர்களை எவ்வாறு நான் மதியாமல் நடத்தினேனோ, அதே போன்று என் மகனும் என்னை மதியாமல் என்னை ஓரங்கட்டி விட்டான். ஆக எப்பொழுதும் தாய் தந்தையை மதித்து நடக்க வேண்டும் என்ற செய்தியை அந்த ஆரோக்கியம் என்பவர் வெளிப்படையாக அறிவித்தார். இந்த கதை நமக்கு மிகவும் தெளிவாக குறித்து காட்டுவது என்னவென்றால், நாம் ஒவ்வொருவருமே பிறரன்பு செயல்பாடுகளில் ஈடுபடுகிறோம் என்றால் முதலாவதாக நமது தாயையும் தந்தையையும், நம்மை உலகிற்கு கொண்டு வந்தவர்களையும், கடவுளின் ஆசீர்வாதத்தை நமக்கு நிறைவாக கொடுத்தவர்களையும் முழுமையாக நினைத்து பார்த்து அவர்களது முதுமையில் காணும் முதிர்ச்சியை நாம் கொண்டாடி வாழ வேண்டும் என்றுதான் அழைப்பு விடுக்கிறது. ஆமிர இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த முதுமை என்ற சொல்லை நாம் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது, விவிலிய பின்புலத்திலே அலசி பார்க்கும் பொழுது, சாகேன் என்ற எபிரேய மூல சொல்லானது இந்த முதுமையை குறிப்பதற்காகவும் முதியவர்களை குறிப்பதற்காகவும் பயன்படுத்தப்பட்டுள்ளது.
இந்த சாகேன் என்ற அந்த சொல்லினுடைய பொருளை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தாடி உடையவர் என்பதனை பொருள் கொள்கிறது. ஆமிர இயேசுவில் பிரியமானவர்களே, எவர் ஒருவர் தாடி உடையவராக இருக்கிறாரோ, எவர் ஒருவர் முதுமையின் உச்சத்திலே இருக்கிறாரோ, அவர் கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் என்ற நம்பிக்கையானது இஸ்ரேல் மக்களிடையே பழங்காலமாக இருந்து வருகிறது. ஆகவேதான் திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 23:6 இறை சொற்றொடரிலே மிகவும் அழகாக கடவுளை நினைத்து புகழ்ந்து பாடுகிறார். ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் நான் வாழ்ந்திருப்பேன் என்று அவர் ஆண்டவரின் மீது கொண்டுள்ள அந்த நம்பிக்கையால் ஆண்டவரது இல்லத்திலே நான் நெடுநாள் அதிகமான நாட்கள் நான் வாழ்ந்து வருவேன் என்ற நம்பிக்கையை திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு எடுத்து எம்புகிறார். இணைச்சட்ட நூலிலே இயல் 5 இறை சொற்றொடர் 16 மிகவும் நாம் அழகாக வாசிக்கிறோம். எவர் ஒருவர் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறார்களோ அவர்கள் எளிமையாக இறப்பை சந்திக்க மாட்டார்கள், மாறாக கடவுளின் பார்வையில் அதிகமான நாட்கள் வாழ்வார்கள் என்ற செய்தியை தான் நமக்கு எடுத்து எம்புகிறது. ஆமிர இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் எப்பொழுது கடவுளின் இல்லத்தில் வாழ்பவர்களாக, கடவுளின் ஆசிரை பெற்றவர்களாக, கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ்பவர்களாக வாழ்கின்றோமோ நாம் அதிகமான நாட்கள் வாழ்பவர்களாக, கடவுளின் ஆசிரை நிறைவாக பெற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற செய்தியை தான் இன்றைய விழா நமக்கு எடுத்து எம்புகிறது. இன்னும் எடுத்துக்காட்டாக பார்த்தோம் என்றால், குலமுதுவர்களின் தந்தை, நம்பிக்கையின் தந்தை என்று போற்றப்படும் ஆபிரகாம் 175 வயது வரை வாழ்ந்தார் என்று விவிலியம் நமக்கு எடுத்து எம்புகிறது. ஆக 175 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார் என்றால் கடவுளால் நிறைவாக ஆசிர்வதிக்கப்பட்டவராக, கடவுளினுடைய ஆசிரை பிறருக்கு கொடுப்பவராக வாழ்ந்து வந்தார் என்ற செய்தியை தான் இந்த இஸ்ரேலின் பின்புலமானது, இஸ்ரேலின் மரபானது நமக்கு எடுத்து எம்புகிறது. ஆகவேதான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து நீ உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஆசியாக விளங்குவாய் என்று அவரை ஆசிர்வதித்தது போல நம்மையும் கடவுள் ஆசிர்வதிக்க வேண்டும் என்றால் நாமும் அவருடைய கட்டளைகளை பின்பற்றி அவருடைய இல்லத்திலே நெடுநாள் வாழும் மக்களாக நாம் வாழ்கின்றோம் என்பதனை குறித்து காட்டுகிறது. ஆமிர இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நமது குடும்பத்திலே வாழுகின்ற முதியவர்கள் அனைவருமே அதே போன்று கடவுளினுடைய ஆசிரை நிறைவாக பெற்றவர்களாக, கடவுள் அவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி இந்த உலகத்திற்கும், இன்னும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் நமது குடும்பத்திற்கு ஒரு ஆசியாக அவர்களை விளங்க செய்திருக்கிறார் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்கள் அந்த முதுமையிலே காணுகின்ற அந்த முதிர்ச்சியை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை புரிந்தவர்களாக ஏற்றுக்கொண்டவர்களாக வாழ்கின்ற பொழுது நாமும் அவர்களை மரியாதையுடனும் மாண்போடும் நடத்துவோம் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை. நாம் அவர்களை மாண்போடு நடத்துகிறோம் என்றால் அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து அவர்களை அன்பு செய்து அவர்களை இரக்க கண்கொண்டு அவர்களை பேணி பாதுகாக்கும் பொழுது கடவுளினுடைய ஆசிர்வாதமானது அவர்களிடமிருந்து நமக்கு நிறைவாக கிடைக்கிறது. நாமும் ஆசி பெற்றவர்களாக, நாமும் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து அவருடைய இல்லத்திலே நெடுநாள் வாழும் மக்களாக வாழ்கின்றோம், வாழ்வோம் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை, தயக்கமும் இல்லை. ஆக இன்றைய திருப்பலியிலே இப்பொழுது நாம் ஒப்புக் கொடுக்க இருக்கின்ற நற்கருணை ஆண்டவரிடம் சிறப்பாக மன்றாடுவோம். நாம் அனைவருமே கடவுளின் இல்லத்தில் நெடுநாள் வாழ வேண்டும், கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர்களாக வாழ வேண்டும். அதே வேளையில் முதுமையில் காணும் முதிர்ச்சியை போற்றி கொண்டாடி அவர்களுக்கு மதிப்பளித்து வாழ்வதற்கு தேவையான அருள் வரங்களை இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, நாங்கள் இறைப்பற்றோடு அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். ஆபிரகாமுக்கும் அவர்தம் வழிபரப்பினருக்கும் நீர் வாக்களித்த ஆசியில் நாங்களும் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பு கூறிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் நிலையான காலத்துக்கும் வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருந்த பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருள்கின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில்
இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தெள்ளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு
குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
இறைவா, வியப்பு கூறிய அருளடையாளத்தால் மனிதர் உம்மிடமிருந்து புது பிறப்பு அடையும் பொருட்டு ஒரே திருமகன் மனிதரிடமிருந்து பிறக்க திருவுளமானீரே. இவ்வாறு பிள்ளைகளுக்கு உரிய உணவால் நிறைவு பெற்ற எங்களுக்கு உமது கனிவிரக்கத்தால் சொந்த மக்களுக்குரிய மனநிலையை தந்து நாங்களும் புனிதம் நோக்கிய பயணிக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. வையகரானே மன்மீதிலே புனித மாதுளே. வல்லோகரானே வையகரானே மன்மீதிலே புனித மாதுளே. பின்னலே தாரகை தாயினே, தன்னொளேர் வீசிடும் மாறனே. விண்ணொளேர் தாரகை தாயினே, தன்னொளேர் வீசிடும் மாறனே. பாவமேதும் இல்ல சீலி பாவிகளின் செல்வராணி, பாதுகாத்து ஆளுவாயினே. வல்லோகரானே வையகரானே மன்மீதிலே புனித மாதுளே. வல்லோகரானே வையகரானே மன்மீதிலே புனித மாதுளே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.